ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் 2 ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை பவுடர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவு பிடிக்கணும், அதுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. மாவை ஜலிச்சிட்டு சேர்த்துக்குங்க. எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவு எடுத்த கப்பாலே 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இனிப்பு சுவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு வாட்டி ட்ரையான மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததுனால மாவு நல்லா இலகி வரும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டா போட்டு பொரிச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போண்டா சைஸ் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் சின்ன குட்டி போண்டாவாக போடுறேன். இந்த மாதிரி குட்டி போண்டாவாக பொரித்து கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா போண்டாவையும் சேர்த்து விதமான தீயிலே வேகட்டுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா செவந்ததை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு மிதமான தீயிலே 2 சைடு நல்லா செவந்து வரட்டுங்க. போண்டா பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடு நல்லா செவந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிட்டாங்க. செய்யறதுக்கு ரொம்ப சுலபங்க. சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ எண்ணெயுடைய சடசடப்பு அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் போண்டாவை எடுத்துக்கிறேன். இந்த போண்டா பார்த்திங்கன்னா அதிகம் எண்ணெயும் பிடிக்காதுங்க. இப்போ எல்லா போண்டாவும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பேட்சு நான் குட்டி போண்டாவை போடுறதுனால இன்னொரு பேட்சையும் போட்டிருக்கேன். இது வெந்து வரட்டுங்க. இப்போ 2 பேட்சு நான் போண்டா பொரித்து எடுத்தாச்சுங்க. போண்டா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். போண்டா நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் பன்னு மாதிரி இருக்குங்க. அப்புறம் பிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டா பார்த்திங்கன்னா நம்ம பொரித்து வச்சுக்கிட்டோன்னா 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போண்டா செய்து கொடுத்தீங்கன்னா செய்து கொடுத்த உடனே காலி பண்ணிவிடுவாங்க. சுட காலி பண்ணிவிடுவாங்க. தட்டில் ஒன்று கூட மிஞ்சாதுங்க. இந்த போண்டா ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.